அனைவருக்கும் வணக்கம். இது சுபிமணி அகாடமி. நான் உங்கள் மணி. 7ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம் தமிழ் இயல் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இயல் 4 பார்க்க போகிறோம். தலைப்பு இன்பத் தமிழ் கல்வி. இன்பத் தமிழ் கல்வி என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான் என்று பாடியவர் பாரதிதாசன். சொல்லும் பொருளும். பாரதிதாசனை பற்றி ஒவ்வொரு 6ஆம் கிளாஸ்லேயும் பார்த்தோம், ஒரு 2 7ஆம் கிளாஸ்லேயும் பார்த்தோம். அதனால் அவரை பற்றின தகவல் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் முயலும், கழனி வயல், பரிதி கதிரவன், கார்முகில் மலை மேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். துயிலுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உறங்குதல். வெறுப்பு, இது வெறுப்பு இல்லை, வெறுப்பு, வெர்புன்னு வரும். வெர்பு மலை, நிகர் சமம், அன்னதோர் அப்படி ஒரு. பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? பிசிராந்தையார். அந்த நூல் பேர் பிசிராந்தையார். நீங்கள் பிசிராந்தையார்னு ஒரு ஆளை பற்றி படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டைமில். அந்த பிசிராந்தையார் யாருன்னு தெரியும்ல? கோப்பெருஞ்சோழனோட நண்பர். அவர் இறந்த கேள்வி கேட்டு பிசிராந்தையாரும் சென்று வடக்கிருந்து உயிர் விட்டார் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய பேரில் தான் அந்த நூல் எழுதியிருக்கிறாரு. இன்பத் தமிழ் கல்வி எந்த தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழ் பேரு. பாரதிதாசன் எழுதிய நூல்கள் எவை? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பிரித்து எழுதுதல். ஏடெடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். என்றுரைக்கும், என்று கூட்டல் உரைக்கும். துயின்றிருந்தார், துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்த தலைப்பு கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு எதில் இடம்பெற்றுள்ளது? நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபர். நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை செய்யுள்கள் உள்ளன? 102. குமரகுருபர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. இந்த மாதிரி புலவர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு கொடுத்துருக்க கேள்வியெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அடிக்கடி. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதியை சுட்டி காட்டுவது நீதிநெறி விளக்கம். குமரகுருபர் எழுதிய நூல்கள் எவை? கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். சொல்லும் பொருளும். கலன் அணிகலன், முற்ற ஒளிர. பிரித்து எழுதுதல். கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். அடுத்த தலைப்பு வாழ்விக்கும் கல்வி. திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார்? திருக்குறளார் வி. முனிசாமி. திருக்குறளார் முனுசாமி எழுதிய நூல்கள் எவை? வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை. திருக்குறள் வி. முனிசாமி எழுதிய பெரும் புகழ்பெற்ற நூல் எது? உலகப் பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம். வாழ்விக்கும் கல்வி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? சிந்தனை களஞ்சியம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது? காலமறிதல்.
பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி மறு திறப்பு பள்ளி மறு திறப்பு கதையை எழுதியவர் யார்? சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் நடத்திய இலக்கிய இதழ் எது? கனவு. சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் எவை? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் பற்றிய நூல் எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 42 எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 2, நெடில் எழுத்துக்கள் 40. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 உள்ளது என்று கூறியவர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர். தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன? 42. குறில் 2, நெடில் 40. அந்த குறில் 2 எழுத்துக்கள் நோ, து. தமிழில் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர். ஓரெழுத்து ஒரு மொழி. உயிரெழுத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் 6 உயிரெழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அன்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர். இதுல இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி நான் நோட்ஸ்ல கொடுக்கிறது புதிய சமச்சீர் கல்வி பாட புத்தகத்திலிருந்து எடுத்து கொடுத்தது. ஆனா இந்த ஓரெழுத்துக்கு ஒரு சில எழுத்துக்கள்ல 2-3 அர்த்தம் இருக்குது. அதை நீங்க வேற ஏதாவது நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் படிச்சுக்கோங்க, இல்லை வேற எதுலையாவது பார்த்து படிச்சுக்கோங்க. இது புக்கில் உள்ளதை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ஏ அப்படின்னா அதுக்கு அழைத்தல் அப்படின்னு வரும், அன்புன்னு இருக்கு. ஐ தலைவன், ஓ மதகு நீர். ககர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 4. கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம். கைனா உடல் உறுப்பு அப்படின்னு வரும். கோ அர, இங்க கோ பசுன்னு சொல்லுவாங்க. சகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 4. சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில். தகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 5. தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல். தை அப்படின்னா மாதம் அப்படின்னு வரும். நகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 5. நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, தன்மை முன்னிலை படற்கைமம்ல, நீனா முன்னிலை ஒருமை, நீங்கள் அப்படின்னா முன்னிலை பன்மை வந்தது. நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை. இது நோ நெடில் அப்படின்னா வறுமை, நோ குறில் அப்படின்னா நோய் அப்படின்னு வரும். பகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி. பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல். மகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி, மொத்தம் 6. மா மரம். இது மா அப்படின்னா பெரியங்கிற அர்த்தமும் வரும். மீ வான், மூ மூப்பு, மே அன்பு. இதுல பாருங்க, அன்புங்கிற அர்த்தம் நிறைய எழுத்துக்களுக்கு வருது ஓரெழுத்து ஒரு மொழியில.
அதெல்லாம் ஒரு கோர்வையை எழுதி படிச்சுக்கோங்க. மை அஞ்சனம், மோ முகத்தல், யகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 1. யா அகலம், வகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 4. வா அழைத்தல், வி மலர், வை புல், வை இங்கே வை அப்படின்னு சொல்லுவாங்க. வவ் கவர், குறில் எழுத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 2. நோ நோய், து உன். பகுபதம் பகாபதம். பகுபதம்னா என்ன? ஒரு சொல் பிரிக்கும்படி அமைந்தால் அதை நம்ம பகுபதம்னு சொல்லுவோம். பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று வினை பகுபதம். பெயர் பகுபதம் பிரிக்கும்படியா அமையக்கூடிய பெயர் சொல்ல பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை 6 வகைப்படுத்தலாம். பொருள், காலம், இடம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு 6 வகைப்படுத்தலாம். வினை பகுபதம் பிரிக்கும்படியா அமையக்கூடிய வினை சொல் வினை பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுபதம் ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோமா, அந்த சொல்லை பிரிக்கும்போது 6 வகையான உறுப்புகள் இருக்கும் அந்த சொல்லுக்கு. அது என்னன்னா பகுதி, விகுதி, சந்தி, விகாரம், சாரியை, இடைநிலை. பகுதி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு. வந்தனன். வந்தனன்னா வா கூட்டல் இந்து பிராக்கெட்ல இத்து போட்டுக்கணும், கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு. வா வான் இருந்தால் அதை வான் தான் எழுதிக்கிடணும். வா பகுதி. இங்கே இந்து விகாரம். இந்த தனியாக போட மாட்டாங்க, இந்து பிராக்கெட்டில் இத்துன்னு போடுவாங்க. இந்து விகாரம், இத்து சந்தி அப்படின்னு போடுவாங்க. அடுத்து ஒரு இத்து. இத்துனா இடைநிலை. அன் அப்படின்னா சாரியை. லாஸ்ட்டில் வர்ற அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதை நீங்கள் தமிழ் புக்கில் பார்த்து கொஞ்சம் விரிவாக படிச்சுக்கோங்க. நான் பேசிக் மட்டும் கொடுத்துருக்குறேன். இதுலேயே நிறைய இருக்குது. இடைநிலையில் இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை அப்படின்னு வரும். இதுலேயும் ஆண்பால் வினைமுற்று, பெண்பால் வினைமுற்று, பலவின்பால் அந்த மாதிரி நிறைய வரும். பகாபதம் பிரிக்க முடியாத சொல், அதைத்தான் பகாபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4 வகையில் இருக்கும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரி பகாபதம். பெயர் பகாபதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம் நட, வா, படி, வாள். இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிறது வினை பகாபதம். இடைப்பகாபதம் கொல், தில், போல். உரி பகாபதம் உரு, தவ, நுனி, களி. பொருத்துதல். பெயர் பகுபதம் பெரியார். வினை பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகாபதம் மண். உரி பகாபதம் நனி. இந்த பொருத்துதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயங்களில் அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்வில். கலைச்சொல். அணிகலன் ஆர்னமெண்ட். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். பட்டம் டிகிரி. கல்வி அறிவு லிட்ரேசி. எழுத்தறிவுன்னு கூட சொல்லுவாங்க. நீதி மோரல். வழிகாட்டுதல் கைடன்ஸ். ஒழுக்கம் டிசிப்ளின். நான் சேனலில் போடுற வீடியோ பதிவுகள்லாம் எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து ரெகுலராக படிங்க. அப்போனா தான் நல்ல ஞாபகம் இருக்கும். மறுபடி படிங்க. இன்னும் குரூப் 4 ஈஓக்கு ரொம்ப டைம் இருக்குது. இப்போ இருந்தே நல்லா படிச்சிங்கன்னா 100% நீங்கள் தேர்வில் பாஸ் ஆகலாம். நான் போடுற வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா கண்டினியூவாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.